So hello everyone, first of all thanks for coming here. So guys, நான் பேசுற ஆடியோ வீடியோ உங்களுக்கு வந்து கிளியரா கேட்டுட்டு இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டு மென்ஷன் whether the audio videos are clear. So I hope audio videos எல்லாமே கிளியரா இருக்குன்னு நம்புறேன். ஸோ இது இரண்டாவது வீடியோ ஃபார் IBPS PO மெயின்ஸ் லாஸ்ட் மினிட் ஒரு ரிவிஷனுக்காக. அண்ட் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், எல்லாருக்குமே தெரியும், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். நம்ம காலையில் பார்த்தது RBI நியூஸ் அண்ட் இது வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த டாபிக், அதாவது நம்ம கொண்டு வர லாஸ்ட் மினிட்ல கொண்டு வர டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த டாபிக்ஸ்லேருந்து டெஃபினட்டாக நம்ம சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். அண்ட் மார்னிங் வீடியோ எப்படி இருந்துச்சு பார்க்காதவங்க மறக்காமல் அந்த RBI நியூஸ் மேரத்தானை வந்து மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் பேசுகிற வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராக கேட்குதா? நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் அ மினிட், ஐ வில் ஜஸ்ட் செக் இன் நவ். ஜஸ்ட் அ மினிட். கேட்குதா? ஓகே, கேட்குது. தேங்க்யூ. ஸோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடுவோம். ஸோ இதோ முதல் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிடலாம். மறக்காமல் யூடியூப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 year சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிடுங்க. அண்ட் அது போக இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட், நம்ம CA-Funsta.com வெப்சைட்டில் உள்ளே வந்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கான ஒரு செக்ஷனல் டெஸ்ட் இருக்குது. IBPS POக்கான ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனல் டெஸ்ட் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இதில் அடுத்தடுத்து செட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நீங்கள் எந்த மெட்டீரியலுமே வாங்கினா இது 200 rupees இந்த செக்ஷனல் டெஸ்ட்டு. அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்கினாலும் சரி, ஆல் இன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாலும் சரி, இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டெஸ்ட் பேக்கேஜ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜே 499 rupees தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 999 இருக்கும். பட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா SBIக்கான ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா பை நோ கொடுத்தீங்கன்னா 499 இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோட்டல் 1299, பட் இதோட ப்ரைஸ் 499 கிடைக்கும். ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வித் தட் நோட், லெட் மீ ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். ஸோ எஸ், கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். எஸ், ஓகே, ஃபைன். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கொஸ்டின் ரேபிட் ஃபயர்க்குள்ளே போயிடலாமா? ரைட், நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அதை கம்பைன் பண்ணி ஒரு மேரத்தான் போடுவோம் இல்லையா, ப்ரீவியஸ் டே ஆஃப் எக்ஸாம், அந்த அன்றைக்கி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் அடுத்த டாப் 100 questions நம்ம வந்து லாஸ்ட் 5 months, அதாவது மே மந்த், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 5 மாதத்தோடைய பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்க்க போகிறோம். ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். அகெயின் நான் கண்டினியூஸாக கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கேன். ஸ்லைடு கொஸ்டின் வித் ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் ஆன்சரை வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூ செகண்ட்ஸில் நான் ஆன்சரையும் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ ரைட்டாக இருந்தாலும் ஓகே, ரைட் இல்லைனா நம்ம அட்லீஸ்ட் அங்கே லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is the primary objective of the Memorandum of Understanding MOU between SBI and New Land Ports Authority of India LPA? இவங்க ரெண்டு பேருக்கு போடப்பட்ட MOUக்கு என்ன அர்த்தம் ஆர் என்ன பிரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை 26 லேண்ட் போர்ட்ஸ் இன் இந்தியா பார்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்காக. ஆப்ஷன் பி. அடுத்து, வாட் இஸ் தி டார்கெட்டட் ஆனுவல் ட்ரேட் வால்யூம் அட் தி லேண்ட் போர்ட்ஸ் 2030? பை 2030 அப்போ இங்கே ட்ரேட் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2 trillion இருக்கும். அதாவது இந்தியாவோட எக்கானமியே வந்து பார்த்தீங்கன்னா 5 trillion எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். பட் இதோடைய போர்ட்டில் இருக்க நடக்கக்கூடிய ட்ரேட் மட்டுமே 2 trillion இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 trillion இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட், அதாவது 2025 80,000 கோடி இருக்குது. பை 2030 2 trillion இருக்கணும் அப்படின்றாங்க. வாட் இஸ் த ஒர்க் ஃபோர்ஸ் சைஸ் ஆஃப் SBI எய்ம்ஸ் டு எம்பவர் நெக்ஸ்ட் லீப் அண்ட் சூப்பர் SBI இனிஷியேட்டிவ்? இதோடைய எம்ப்ளாயி சைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1.75 lakh எம்ப்ளாயிஸ். இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த லிஸ்ட்டில் நீங்களும் அடுத்து வந்து இந்த 1.75 lakhஸில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய SBI எக்ஸாம்ஸை கரெக்டாக பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி கேன் பி எ பார்ட் ஆஃப் திஸ் SBI இனிஷியேட்டிவ்ஸ். அடுத்து, வாட் இஸ் கனரா பேங்க்ஸ் கோஆபரேட்டிவ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் டார்கெட் ஃபார் த கரண்ட் இயர்? கனரா பேங்க் இந்த வருஷத்தில் கொடுத்த லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50,000 to 55,000 கோடின்றது டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க கரண்ட் இயருக்கு. ஓகே, அடுத்து, விச் செக்டார்ஸ் இஸ் கனரா பேங்க் ஃபோக்கஸிங் ஆன் கார்பரேட் லெண்டிங்? பேர்லேயே கார்பரேட் லெண்டிங் வந்துருச்சு. இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், அப்போ அதில் எந்த செக்டார் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஆன்சர் இஸ் மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரியல் எஸ்டேட் அண்ட் க்ரீன் எனர்ஜி. உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டுகிட்டே வரலாம். ஜஸ்ட் ஆப்ஷன் நேமையாச்சும் போட்டு வரலாம். ஓகே, ரைட். அடுத்து, வாட் இஸ் தி யூனிக் ஃபீச்சர் ஆஃப் கனரா பேங்க்ஸ்
கனரா ட்ரூ எட்ஜ் ஆஃபரிங், இப்படி ஒரு ட்ரூ எட்ஜ் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதோட யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா கஸ்டமைஸ்ட் கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் கிளைண்ட்ஸ். அவங்களுக்குன்னே கஸ்டமைஸ் பண்ணது, விச் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கலாம், அதில் சில பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், எல்லாம் வந்து அவங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் கிடையாது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். வாட் இஸ் த டென்யூர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர்ட் இன் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் யூனியன் வெல்னஸ் டெபாசிட்? இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதோடைய டென்யூர் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் மாதிரி. அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ்க்கு ஒரு டெபாசிட் டேர்ம் லிமிட் இருக்கணும் அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தி ஆன்சர் இஸ் 375 நாள், அதாவது மோர் தேன் 1 இயர், 365 ப்ளஸ் இன்னொரு 10 நாள், 375 நாள், 6.75% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அண்ட் இதே சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாங்கன்னா 7.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கும். அடுத்து, why did Punjab National Bank decide to sell entire stake in India SME Asset Reconstruction Company, ARC? இந்த ARC அதாவது இந்தியா எஸ்எம்இ அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தன்னுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னா, டு ஃபோக்கஸ் ஆன் கோர் பேங்கிங் ஆப்ரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து என்னுடைய பேங்கிங் பர்பஸ் அக்செப்டிங் டெபாசிட், லெண்டிங் லோன் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ரேதர் தேன் இன்வெஸ்டிங் அண்ட் க்ரோயிங் தி கேபிட்டல் ஆஃப் பிஎன்பிக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, who is eligible for Kotak Mahindra Bank's Kotak Solitaire credit card? இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த கிரெடிட் கார்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல். ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் நெட்வொர்த் மோர் தேன் 2 crores. அதாவது நெட்வொர்த்னா நம்மளுடைய நெட்வொர்த் இல்லை, பேங்க்கில் வச்சுருக்கணும். 2 கோடிக்கு மேலே அவங்க டெபாசிட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, அப்போனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸு ப்ரீமியமாக இருக்கும் எல்லாமே உள்ள. அடுத்து, வேர் வாஸ் த 58th ஆனுவல் மீட்டிங் ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ்க்கான மீட்டிங் வந்து எங்கே நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மிலனில் நடந்துச்சு. அடுத்து, 58வது ஏடிபி ஆனுவல் மீட்டிங்குடைய தீம் என்ன? இப்போ மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம், இப்போ தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பில்டிங் டுமாரோ அப்படின்றது தான் இதுக்கான தீம். அடுத்து, who led the Indian delegation to the 58th ADB annual meeting னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ADB annual meetingக்கு யார் வந்து முன்னாடி நடத்தி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அடுத்து, what significant financial product did India list on NSE for the first time? NSEல கம்பெனியோட ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணுறோம், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் ஒருத்தவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா மார்க்கெட் பேக்டு பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட்ஸ். இதுவுமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் கைண்ட் ஆஃப் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், நம்ம இதுக்குள்ளே டீட்டெயிலாக போய் தான் பார்க்கணும். பட் மார்க்கெட் பேக்டு பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட்ஸ். ஓகே. அடுத்து, வாட் வாஸ் தி டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் இந்தியன் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்? 2025 ஃபினான்ஷியல் இயரோடைய இந்தியன் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோடைய ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1.78 lakh crores. இந்த 1.78 lakh crores பார்த்ததுனால எனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது, விச் இஸ் கடந்த மாதம் செப்டம்பர் மந்தோடைய டோட்டல் ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோன்றதை கமெண்ட் பாக்ஸில் போட முடியுமா? செப்டம்பர் மந்தோடைய டோட்டல் ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து, வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் இந்தியா போஸ்டல் பேமெண்ட்ஸ் பேங்க் அண்ட் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட்? இவங்க 2 பேர்த்துக்குள்ள பார்ட்னர்ஷிப் என்னன்னா எக்ஸ்பேண்ட் கிரெடிட் ஆக்சபிலிட்டி யூசிங் போஸ்டல் நெட்வொர்க் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. அடுத்து, which services will SBI provide to land ports under MOU? இப்போ முதல் கேள்வி பார்த்தோம்ல, அதில் என்னென்ன சர்வீசஸ் SBI ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட், ஓகே, பேங்க் கேரண்டி, கார்கோ இன்சூரன்ஸ், டிஜிட்டல் பேங்கிங். ஓகே, வெரி குட். அடுத்து, வாட் இஸ் தி டேக்லைன் ஆஃப் கனரா பேங்க்ஸ் கனரா ட்ரூ எட்ஜ் சூட்? நம்ம பார்த்தோம்ல, இப்போ இது கனரா பேங்க்கோடைய ட்ரூ எட்ஜ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் அவங்களுடைய ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய டேக்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரோ வித் ட்ரஸ்ட், லீட் வித் எட்ஜ். ஓகே, எட்ஜ்னா ஒன்றும் இல்லை, எட்ஜிங் டெக்னாலஜி, அதாவது லேட்டஸ்ட் அப்கமிங் டெக்னாலஜிஸும் அதில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோன்றது தான் அதோடைய டேக்லைனோட மீனிங். வாட் இஸ் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் வெல்னஸ் டெபாசிட்டோடைய மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10 லட்சம் to 3 கோடி அப்படின்றது தான். மினிமம் 10 லட்சம், மேக்ஸிமம் 3 கோடி. அடுத்து, which Indian state raised 5,000 crore through securities at uniform cutoff yield 7.44% recentlyன்னு கேட்டிங்கன்னா தெலங்கானா தான். ஓகே, இப்போ வந்து எல்லாம் பார்த்துட்டோம், டோட்டல் அமௌண்ட்டு, பர்சன்டேஜ், என்ன ஸ்டேட்டு, 3ஐயும் பார்த்தாச்சு. அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அடுத்து, வாட் ஆகுமெண்டல் ரியாலிட்டி ஃபீச்சர், அதாவது ஏஆர் ஃபீச்சர் டஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏ பவர் கோல்டு மெல்டிங் ஏடிஎம் பை கோல்ட் ஷிகா ஆஃபர்? ஸோ ஏஆர் விஆர் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதில் ஆகுமெண்டல் ரியாலிட்டியில் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா விர்ச்சுவல் ஜுவல்லரி டு ட்ரை ஆன் ஃபார் யூசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளாஸை மாட்டிட்டு
அந்த குறிப்பிட்ட ஒரு ஜுவல்லரி இருக்குல்ல, அது நம்மளுடைய பாடியில் வந்து எப்படி அது இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் நிறையா பார்க்குறோம். லென்ஸ் கார்ட்டில் அந்த கண்ணாடி போட்டால் நம்ம எப்படி இருப்போன்றதை ட்ரையல் பார்க்க முடியும். நம்ம ஃபேஸை மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டா போதும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து நம்ம வந்து நேரில் போனால் போட்டு பார்க்கலாம். பட் இப்போ நிறையா இகாம் பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டா அந்த ட்ரெஸ்ஸில் நாம் எப்படி இருப்போம் அங்கேயே ஒரு ப்ரிவியூ கிடைக்குது. அந்த மாதிரி இப்போ ஜுவல்லரிஸ்க்கும் கொண்டு வந்துட்டாங்க. விர்ச்சுவல் ஜுவல்லரி ட்ரை ஆன் ஃபார் யூசர்ஸ். ஒரு ஜுவல்லரியை போட்டால் நமக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து ஆஸ் பர் SBI forecast, expected household financial savings of India for the financial year 2024 and 2025 வந்து பார்த்தீங்கன்னா 22 லட்சம் கோடி. அடுத்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியாஸ் கிராஸ் நேஷனல் டிஸ்போசபிள் இன்கம் GNDI, அவங்க என்னன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்கன்னா 6.5%. அடுத்து ஹவு மச் டிவிடெண்ட் டிட் SBI பே டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் SBI கொடுக்குறாங்க அப்படின்னா 8000 கோடி கொடுக்குறாங்க. அப்போ டிவிடெண்ட்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பங்கு ஷேர் வச்சுருக்கவங்கள அவங்களுக்கு ப்ராஃபிட்லேருந்து பிரித்து கொடுப்பாங்க. அப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் SBIயோட மேக்ஸிமம் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுது. அப்போ அந்த பேங்க்குடைய ப்ராஃபிட்டை அந்த ஷேர்ஸ்க்கு கொடுக்குறப்போ, பிரித்து கொடுக்குறப்போ, நம்பர் ஆஃப் ஷேர்ஸை பிரித்து கொடுக்குறப்போ எத்தனை காசு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகுனா 8000 கோடி போகுது. அடுத்து வாட் வாஸ் த டிவிடெண்ட் பர் ஷேர் டிக்ளேர். அப்போது ஒரு ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா. அப்போது நீங்கள் இது இப்படி பண்ணணும். எல்லோரும் ஒரு நிமிஷம் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் போட்டு பார்க்குறீங்களா? 8000 கோடி 8076.54 கோடியை பர் ஷேர் ப்ராஃபிட் வந்து 15.90 பைசா அப்படின்னா டோட்டல் எவ்வளோ ஷேர்ஸ் இந்தியா வந்து ஹோல்ட் பண்ணுது ஓவர் SBI பேங்க். சும்மா ஒரு கேல்குலேஷன் கேட்குறேன். சும்மா கேல்குலேட்டரில் கூட போட்டு சொல்லுங்கள். ஆனால் நான் மோஸ்ட்லி கேல்குலேட்டரை யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ட்ரை கிவிங் ஒரு ரேண்டம் ஆன்சர், ஒரு ரஃப் ஆன்சர் கொடுங்க போதும். அப்படியே டிவைடட் பை 15ன்னு போடுங்க. அப்புறம் கூட க்ரோர்ஸை சேர்த்துக்கலாம். டிவைடட் பை 15ன்னு போடுங்க, என்ன வருதோ போடுங்க ஆன்சர். அடுத்து வாட் இஸ் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் கிரியா ப்ரோக்ராம் லான்ச்டு பை SBI இன் பிரயோகா இன்ஸ்டியூட் இன் ராய்ச்சூர். இந்த ப்ரோக்ராமுடைய இனிஷியேட்டிவ் என்னென்னா ஹேண்ட்ஸ் ஆன் சயின்டிஃபிக் என்கொயரி அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். அடுத்து how many schools in Raichur district are targeted for Kriya program expansion? Very good. 7,300 something crore shares இருக்கு. வெரி குட் மனோஜ் குமார். அடுத்து இதோடைய எத்தனை ஸ்கூல்ஸ் இந்த ப்ரோக்ராம் கீழே வருது அப்படின்னா 12 ஸ்கூல்ஸ் வந்து வருது. அடுத்து SBI has partnered with which institution to integrate CFP certification? CFP னா என்னது? ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட், FPSB இந்தியா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை இன்ஸ்டியூட் கூட இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்காக பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அடுத்து from which date will certain SBI credit card features such as air accident insurance? பார்த்தீங்களா, ரீசெண்டாக வந்து நமக்கு தெரியும் அமராமாட்டோடைய ஏர் இந்தியாவோட ஏர் கிராஷ் நடந்ததுலேருந்து ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்க்கும் அதில் வந்து கிளைம் வந்து கொண்டு வராங்க 1 கோடி. டு பி டிஸ்கண்டினியூட். அதை வந்து இனிமேல் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க ஆகஸ்ட் 11, 2025. யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் கண்டினியூ தான் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. மேபி இதை விட பெட்டர் பிளான் கொண்டு வராங்களா என்னன்னு தெரியாது. ஆர் இந்த மாதிரி ஏர் ஆக்சிடென்ட்டுக்கு தனியாக ஒரு ப்ரீமியம் ஆட் பண்ண போகிறாங்கன்னா நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு அதை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க SBI கார்ட்ஸ்லேருந்து. அடுத்து வாட் சிக்னிஃபிகண்ட் பெனிஃபிட் ரிலேட்டட் டு SBI கார்ட்ஸ் வில் பி இம்பேக்டட் பை தி அப்டேட்ஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் ஜூலை 15. என்னன்னா டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். இதை முன்னாடி பார்த்தோம்ல, சேம். அடுத்து வாட் இஸ் தி ரிவைஸ்ட் பாலிசி ஆஃப் கனரா பேங்க் ரிகார்டிங் மினிமம் பேலன்ஸ் இன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்? மினிமம் பேலன்ஸ் பற்றி ரீசெண்டாக கனரா பேங்க் என்ன ரிவைஸ்ட் பாலிசி பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட் வெய்வர் ஆஃப் மினிமம் பேலன்ஸ் அக்ராஸ் ஆல் சேவிங். ஆஹா, அப்போனா மினிமம் பேலன்ஸே இல்லை கனரா பேங்க்கில். அதுதான் ஆன்சர். அடுத்து which company signed a MOU with Central Bank of India to offer collateral field financing for OEM MSME? இப்போ OEM ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. MSME உங்களுக்கே தெரியும். அண்ட் யாருன்னா வேதாந்தா அலுமினியம். வெரி குட், கரெக்ட் ஆன்சர் மனோஜ்குமார். அடுத்து how much financial assistance did Punjab National Bank disburse under the Rakshak Plus scheme for martyrs families? Martyrs familiesனா உயிர் தியாகம் செய்த குடும்பத்திற்கு ரக்ஷா ப்ளஸ் ஸ்கீம் மூலிமா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னா 17.02 crores. அதாவது ஈச் ஃபேமிலி கிடையாது, மொத்தமாக இந்த வேல்யூ 17.02 crores. 26 டிஃபென்ஸ் அண்ட் பாராமிலிட்டரி பர்சனல்ஸ்க்கு. விச் பேங்க் இஸ் கொலாபரேட்டிங் வித் டாடா மெமோரியல் சென்டர்? டாடா மெமோரியல் சென்டரோட கொலாபரேட் பண்ணி கேன்சர் கேர் பிளாக்கு கட்டுறதுக்காக எவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னா ICICI பேங்க் கொடுக்குறாங்க டாடா மெமோரியல் சென்டரில் கொலாபரேட் பண்ணி.
550 கோடி டோட்டலாக இதுக்கான காஸ்ட். அடுத்து, which fintech company partnered with Federal Bank to launch a dual network credit card combining Visa and Rupee? இது வந்து ஆச்சரியமா இருக்குது. ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இப்போ வந்து Visa and Rupee ரெண்டையும் கொண்டு வராங்க ஸ்காபியா அப்படின்ற இந்த நிறுவனம். அடுத்து, which two entities signed MOU to provide vehicle financing solution targeting MSME? MSMEக்கு தேவையான வெஹிக்கிளுக்கான ஃபினான்சிங் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருன்னா மாருதி சுசுகி அண்ட் ஈகிட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். சரி, காலையில் நம்ம ஒரு குவிஸ் கேட்டிருந்தோம். எத்தனை ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குன்னு, அப்புறம் எத்தனை ப்ரைவேட் செக்டர் பேங்க் இருக்குது, அப்புறம் பேமெண்ட்ஸ் பேங்க். நீங்கள் இப்போ என்ன சொன்னால் போதும்னா, கரண்ட்லி தெர் ஆர் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் பேங்க் அண்ட் எத்தனை ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குன்றதை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உடனே போடுங்க. ஹூ லான்ச் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வைஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் அலையன்ஸ். வெரி குட். இந்த பஜாஜ் அலையன்ஸ் சாதாரண ஆள் கிடையாது. கொரோனா அப்போது யோகா ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்தாங்க, ப்ரீத்திங் அந்த கிளாஸஸ்லாம் கொண்டு வராங்க இந்த இன்சூரன்ஸ் கீழே. ஓகே, அடுத்து, வாட் பெனால்ட்டி வாஸ் இம்போஸ்ட் ஆன் எல்டிவிஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பை ஐஆர்டிஏ? பெனால்ட்டி எவ்வளோ? இப்போ ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு போடுறாங்க, அது மாதிரி ஐஆர்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு போடுவாங்க. எவ்வளோன்னா 1 கோடி ரூபாய் ஃபைன். அடுத்து, வாட் அமௌண்ட் ஆஃப் லோன் டிட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்ரூவ் குஜராத் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு? ஏஷியன் டெவலப்மெண்ட் எவ்வளோ ஃபைன் போட்டிருக்காங்கன்னா, லோன் கொடுத்துருக்காங்கன்னா $109.97 மில்லியன். ஓகே, அடுத்து, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் குஜராத் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சப்போர்ட்டட் பை ஏடி? இப்போ எவ்வளோ லோன் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். இதோடைய பர்பஸ் என்ன? ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். இங்கிருந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் பார்த்தாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கிரியேட்டிங் ஃபியூச்சர் ரெடி ஒர்க் ஃபோர்ஸ். ஏன்னா இதில் யாருக்கு வந்து ஸ்கில் தேவை? ஒர்க் ஃபோர்ஸ். ஒர்க் ஃபோர்ஸ்னால் யார்? ஹியூமன்ஸ்க்கு என்ன தேவை? ஸ்கில் இருந்தால் என்ன கிடைக்கும்? ஒர்க் நடந்து முடிக்கும். கரெக்டாக? ரைட். அடுத்து, which Indian body is collaborating with NPCI to enhance cyber security in digital payments? டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் சைபர் செக்யூரிட்டி கொண்டு வரதுக்காக ஒரு இந்தியன் என்டிட்டி வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. அது IDRBT அப்படின்னா இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி. அடுத்து, வாட் இஸ் தி பிரைமரி கோல் ஆஃப் SBI சோலார் ரூஃப்டாப் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் டு சப்போர்ட் இந்தியாஸ் ரினியூவபிள் எனர்ஜி டிரான்சிஷன்? இதுக்கு இதுவே இருக்குது, அது பேர் என்ன? ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கே இருக்குது. சோலார் ரூஃப்டாப் ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு சோலார் பண்ணாலும் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் இருக்குது. பட் இதில் என்ன ப்ரோக்ராம் மூலிமா என்ன டிரான்சாக்ஷனில் பங்கு பெறுறாங்கன்னா, சோலரைஸ் 4 மில்லியன் ஹோம்ஸ் பை ஃபினான்ஷியல் இயர் 2027. 4 மில்லியனா 40 லட்சம் வீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பவர் மூலிமா ரன் ஆகிறத டிரான்சாக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். அடுத்து, which emerging sectors will SBI propose center of excellence focus on for project finance? என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை? SBI வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி, இமோபிலிட்டி அதான் நான் பார்த்தேன். என்ன மொபிலிட்டின்னு இருக்கு? இமோபிலிட்டி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அது டேட்டா சென்டர்ஸு, செமிகாண்டக்டர்ஸு, க்ரீன் ஹைட்ரஜன், டீகார்பனைசேஷன், ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில். அடுத்து, இன் ஃபினான்ஷியல் இயர் 25 வாட் மைல்ஸ்டோன் டிட் SBI அச்சீவ்? SBI என்ன அச்சீவ் பண்ணா இந்தியன் அக்ரிகல்ச்சர் லெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அக்ரிகல்ச்சர் லெண்டிங் எக்ஸீடிங் 3.5 lakh crores. 3.5 லட்சம் கோடிக்கு மேலே அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் லெண்ட் பண்ணியிருக்கான் SBI. அடுத்து, த குளோபல் ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர்ஸ் இனாகிரேட்டட் பை SBI இன் கொல்கட்டா அண்ட் ஹைதராபாத் எய்ம் டு பிரைமரிலி என்ன பர்பஸ் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, என்ஹான்ஸ் ட்ரேட் ஃபைனான்ஸ் கேப்பபிலிட்டிஸ் பை டிஜிட்டலைசிங் ப்ராசஸ் அண்ட் ரெடியூசிங் டர்ன் அரவுண்ட் டைம்ஸ்னால் என்ன அப்படின்னா, டிரான்சாக்ஷன் ப்ளஸ் 1 or 2 days கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டு டிஸ்போஸ் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது, தான் டர்ன் அரவுண்ட் டைமும்பாங்க. அதுவும் குறைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து, which two contactless credit cards variants were jointly launched by PhonePe and SBI cards? 2 பேரும் சேர்ந்து 2 கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பேரும் இணைந்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, PhonePe SBI கார்டு பர்பிள் அண்ட் PhonePe SBI கார்டு செலக்ட் பிளாக் அப்படின்ற 2 வேரியண்ட்டில். ஒன்று எப்பவுமே ஒரு பேஸ் வேரியன்ட் இருக்கும், ஒன்று எப்பவுமே ஒரு ப்ரீமியம் வேரியன்ட் இருக்கும். இந்த மாதிரி கொலாபரேஷனில் வரது எல்லாமே. ஓகே, அடுத்து, Bank of Baroda's report forecast India's 10-year bond yield to trade in which range during July 25 6.25 to 6.35%. அந்த பாண்டுக்கான வட்டி ரேட். அடுத்து, வாட் இஸ் தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கனரா பேங்க் அண்ட் CredX அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bridge the 30 lakh crore credit gap in MSME via digital finance, trade finance. அடுத்து, for the year financial year 2024 and 25 Indian bank declared a dividend of, இப்போ நம்ம முதல்ல SBI பார்த்தோம். SBI கவர்மெண்ட்டுக்கு மட்டும் 8000 கோடி கொடுத்தாங்க. ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் வந்து 19 ரூபாய் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 16 ரூபாய் இருக்குது இந்தியன் பேங்க்.
அடுத்து வாட் ரீசன்ட் சேஞ்ச் டிட் பேங்க் ஆஃப் இந்தியா மேக் டு இட்ஸ் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்? ஹோம் லோன்ஸ்க்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ். 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் என்ன? 0.50%. அப்போது 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா இப்போ 6.50% தான், 0.50%. ஓகே, அப்போ மினிமமே 7.35 அப்படின்றோம். அப்போ முன்னாடி என்ன இருந்திருக்கும்? 7.85 இருந்திருக்கும். ஓகே ரைட். அடுத்து வாட் ரீசன்ட் சேஞ்ச் டிட் பேங்க் ஆஃப் இந்தியா மேக் டு இட்ஸ் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்? வீட்டு வட்டிக்கான சேஞ்சஸ் என்னென்ன இந்தியன் பேங்க் பண்ணியிருக்கு, பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ். அதான் இப்போ தானடா படித்தேன். ஓகே, அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ஸ் வெய்வ்ட் பீனல் சார்ஜஸ் ஃபார், அதாவது பெனால்ட்டி. எவ்வளோ என்ன ரீசனுக்காக வந்து பெனால்ட்டிஸை வந்து வெய்வ்ட்னா என்னது? இப்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு போட்டிருப்பாங்க, அந்த பெனால்ட்டி எல்லாம் வேவ் ஆஃப் பண்ணிடுறாங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகே, நீங்கள் பெனால்ட்டியுமே கட்ட வேணாம் அப்படின்றாங்க. எதுக்கு? நான் மெயின்டைன் ஆஃப் மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் இன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அடுத்து 51. அவ்வளோதான், 50 கொஷின்ஸ் முடிஞ்சுது. இது வந்து கம்ப்ளீட்லி ஆன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த 50 கொஷின்ஸில் முதல் கேள்வி, ஃபெடரல் பேங்க் இன்ட்ரடியூஸ்ட் விச் இனோவேஷன் அத்தன்டிகேஷன் மெத்தட் ஃபார் இ-காமர்ஸ் கார்ட் டிரான்சாக்ஷன்? ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கான பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன், ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் ஐடி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வாட் இஸ் தி பிரைமரி எய்ம் ஆஃப் கரூர் வைசியா பேங்க் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் வித் கேஷ்மா ஜென்ரல் இன்சூரன்ஸோடைய அலையன்ஸில் என்னென்னா, லான்ச் கேஷ்மா கிசான் சாத்தி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஃபார் ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டிஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரப்பட்ட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் தான் அது. ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் கட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய ப்ரைமரி இப்போ சேவிங்ஸை கூட இதோட ப்ரைமரி டார்கெட் யாருன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் பெனிட்ரேஷன் இன் ரூரல் அண்ட் செமி அர்பன் வெஸ்ட் பெங்கால்ஸ், அந்த ரீஜனில் மட்டும். அடுத்து விச் 2 நியூ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் டிட் ஈக்விட்டாஸ் ஸ்மால் இப்போ பாருங்க, காலையில் இதே ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து ஒரு ஃபைனோ இல்லைனா ஒரு இனிஷியேட்டிவோ பார்த்தா அது என்ன ஞாபகம் இருந்தால் இப்போ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கணும். சரி, ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சீஃபேரர்ஸ், கடல் பயணம் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய, அந்த கடலில் பயணம் பண்ணுவாங்களே அவங்க என்ன சொல்கிறது, அவங்க எப்படி சொல்கிறது, ஷிப்பில் வேலை பார்ப்பாங்கல்ல அவங்கள, சீஃபேரர்ஸ் அண்ட் என்ஆர்ஐஸ்க்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் டெபாசிட் அக்கௌண்ட், ஈக்விட்டாஸ் எக்ஸ்ப்ளோரர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இந்த ரெண்டுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இஎஸ்ஐசி இல்லையா, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ப்ரீ அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமோடைய எய்ம் என்னென்னா, இன்க்ரீசிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அன்ரெஜிஸ்டர்ட் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் வித்தவுட் ரெட்ரோஸ்பெக்டிவ் பெனால்ட்டிஸ். இப்போவாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் பெனால்ட்டி இல்லாமல் அப்படின்றது. அடுத்து வாட் இஸ் த கீ ஃபோக்கஸ் ஆஃப் எல்ஐசிஸ் எம்ஓயு வித் ரூரல் டிபார்ட்மெண்ட்? எல்ஐசி வந்து எம்ஓயு போட்டிருக்காங்க ரூரல் டிபார்ட்மெண்ட்டோட. என்ன கீ ஃபீச்சர் அப்படின்னா, ப்ரொமோட் பீமா சக்தி யோஜனா empowering rural women through training and stipends. அடுத்து according to World Bank report, what percentage of new jobs in India are expected to come from cities? ஆஹா, 2030க்குள்ளார 70% நியூ ஜாப்ஸ் வந்து வரப்போகுது. ஆப்வியஸ்லி எல்லாம் பேஸ்ட் ஆன் ஏஐ தான். அடுத்து which fintech company launched first UPI powered bank branch and UPI credit? யூபிஐக்குன்னே ஒரு பிரான்ச் அண்ட் கிரெடிட் கார்டு கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா ஸ்லைஸ். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா, இந்த மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சியில் எழுதியிருப்பாங்களே, பார்த்துருக்கீங்களா? மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜெர்சியில் ஸ்லைஸ்ன்னு தான் இருக்கும். தட்ஸ் அ ஃபின்டெக் கம்பெனி. ஓகே, அடுத்து வாட் சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் கேம் இன் டு எஃபெக்ட் அண்டர் பேங்கிங் லாஸ்? என்ன சேஞ்சுனா, இன்க்ரீஸ் ஆஃப் தி சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் த்ரெஷோல்ட் ஃபார் பேங்க் டிக்டேட்டர்ஷிப் எலிஜிபிலிட்டி ஃப்ரம் 5 lakh to 2 crore. அடுத்து ஃபினான்ஷியல் இயர் 16 and 25 இந்த கேப்பில் இந்தியன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி லோன்ஸ்? ரிட்டர்ன் ஆஃப்னா அதை பேலன்ஸ் ஷீட்லேருந்தே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அது தள்ளுபடி பண்ணலை, அதை வந்து கலெக்ட் பண்ணலை, சும்மா பேலன்ஸ் ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது தான். எவ்வளோண்ணா? கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி. 12 லட்சம் கோடி வருஷம் முழுக்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கடைசியில் இப்படி ரைட் ஆஃப் பண்ணுற நிலைமை. அக்கார்டிங் டு SBI ரிசர்ச், வாட் இஸ் தி ப்ரொஜெக்டட் ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் ஆஃப் US இம்போசிங் 25% டேரிஃப்? நம்ம பார்த்துருப்போம், மோடி பண்ணியிருந்தது என்ன, இவர் என்ன ட்ரம்ப் பண்ணியிருந்தாரு. 2.4% இன்க்ரீஸ் வந்து கன்சியூமர் ப்ரைஸ், அதாவது கன்சியூமர் யூஸ் பண்ணுற பொருட்களோட விலை 2.4% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
ஃபர்ஸ்ட் வி மே சம்திங் இம்போர்ட் ஃப்ரம் ஃபாரின் ஆல்சோ, யூஎஸ் ஆல்சோ இல்லை, அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது இல்லை. அது பண்ணுறப்போ அதோடைய டேக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ப்ராடக்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து எஸ்பிஐ ஸ்பெஷல் பர்சனல் லோன் ஸ்கீம் ஃபார் அக்னிவீர்ஸ் ஆஃபர் லோன்ஸ் அப் டு ஹவு மச் அமௌண்ட் அப்படின்னா வித்தவுட் கொலட்டரில் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும். அடுத்து வாட் இஸ் தி பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் எஸ்பிஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்? இதை நம்ம பார்த்தது தான், முன்னாடி பார்த்தோமே, MSME ecosystem through capacity building and research. அடுத்து what is the value of line of credit agreement signed between SBI and Agents Franchise Development, AFD ஓட ரெண்டு பேர், SBI and AFD ரெண்டு பேர் சேர்ந்து green financing. ஓகே, 100 euro million, டாலர்ஸ் இல்லை, யூரோ மில்லியன். அடுத்து by the end of Q1, அதாவது இந்த வருஷத்தோட முதல் குவார்ட்டர், ஃபினான்ஷியல் இயர் குவார்ட்டர் முடிகிறப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் உடைய டோட்டல் பிஸ்னஸ் வேல்யூ, டோட்டல் வேல்யூ எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட்ஸ் பார்த்துருக்காங்கன்னா 27 லட்சம் கோடி, 27.19 lakh crore. அடுத்து வாட் இஸ் தி யூனிக் ஃபீச்சர் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடாஸ் பாப் பே ஆப்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்கிரேட்? ஸோ ஒரு புது ஃபீச்சர் இந்த ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா யூபிஐ குளோபல் அக்செப்டன்ஸ் அண்ட் ஃபாரின் இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த யூபிஐ மூலிமா பணம் அனுப்பிச்சிக்கலாம் இன் வேரியஸ் கரன்சிஸ். ஆல்சோ இதை வச்சு யூபிஐ டிரான்சாக்ஷன் குளோபலி நீங்கள் பண்ணிக்கலாம். தட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. வாட் இஸ் தி மெயின் பெனிஃபிட் ஆஃப், இதாக பாருங்கள், அதோடைய பேங்க் ஆஃப் பரோடாஸ் டிஜிட்டல் ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆஃப் FX1 கஸ்டமர்ஸ் என்ன பெனிஃபிட் என்னன்னா ரியல் டைம் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஃபாரெக்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ். இது நம்ம முன்னாடி பார்த்ததோடைய ஜஸ்ட் வேர்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தான் இது. How much scholarship amount has Canara Bank distributed for SCST girl students national wide அப்படின்னா கனரா பேங்க்லேருந்து 18 கோடி ஸ்பெஷலி ஃபார் தீஸ் உமன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஐசிஐசி பேங்க் அவங்களுடைய மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ, புது அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15,000 மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் ஃபார் அர்பன் அக்கௌண்ட்ஸ், நாட் ரூரலில், அர்பன் அக்கௌண்ட்ஸ்க்கு 15,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 இருந்துச்சு, அதை குறைச்சி 15,000 கொண்டு வந்தாங்க. வாட் இஸ் தி யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஆக்சிஸ் பேங்க் நியூலி லான்ச் லாக் எஃப்டி ஃபெசிலிட்டி? அப்படின்னா என்னென்னா டிஜிட்டல் ஃப்ராட் ப்ரொடெக்ஷன் பை ரெஸ்ட்ரிக்டிங் ப்ரீமெச்சூர் எஃப்டி வித்ட்ராயல்ஸ் ஆன்லைன். நீங்கள் எஃப்டி போடலாம், ஆனால் இந்த வந்து ஆன்லைனில் நீங்கள் அதை வித்ட்ரா பண்ண முடியாது. நேரடியாக ஆஃபீஸ்க்கு வந்து பேங்க்குக்கு வந்து அப்புறம் எழுதி கொடுத்தா அப்படி தான் பண்ண முடியும். இது என்ன ரீசனுக்காகனா ஆன்லைனில் ஏதாவது நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியோ இல்லை ஏதாவது லிங்கை கிளிக் பண்ணியோ பணத்தை எடுத்துட முடியாத மாதிரி அது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 71. வாட் இஸ் தி கீ சர்வீஸ் ஃபீச்சர் ஆஃபர்ட் பை ஆர்பிஎல் பேங்க் பார்ட்னர்ஷிப் வித் கேம்ஸ்பே? அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட் கேட்வே பிளாட்ஃபார்ம் ஃபார் என்டர்பிரைசஸ் வித் ரியல் டைம் செட்டில்மெண்ட். அடுத்து விச் பேங்க் லான்ச்டு ரெமிட் ஃபர்ஸ்ட் டு இந்தியா பிளாட்ஃபார்ம் இன் பார்ட்னர்ஷிப் வித் சைன் எக்ஸ் டு ஃபெசிலிட்டேட் கிராஸ் பார்டர் மணி ட்ரான்ஸ்ஃபர்ஸ்? ஆப்வியஸ்லி இதோட பேங்க் தான் இருக்கணும், குறிப்பாக நம்ம இந்தியன் சார்ந்த பேங்க் இருக்கணும். ஏன்னா ஒன்று வந்து ஃபாரின் ஆப்பு, அப்போ இந்தியன் பேங்க், இது ரெண்டும் சப்போர்ட் பண்ணாதான் கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி பண்ண முடியும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். வாட் இஸ் தி கீ ஃபீச்சர் ஆஃப் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஆப்வியஸ்லி கேஒய்சி தான், பயோமெட்ரிக் கேஒய்சி. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ரெண்டு பேர் சேர்ந்துட்டு ஒரு அப்ரூவல் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிடச்சிருக்கு. என்னன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு, அதாவது யூனிவர்சல் பேங்காக மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேருந்து இப்போ யூனிவர்சல் பேங்காக மாற போகிறாங்க. அடுத்து இஎஸ்ஐசி ஸ்ப்ரீ ப்ரோக்ராம், இது நம்ம பார்த்தது தான், முன்னாடியே பார்த்தோம்ல. இஎஸ்ஐசியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கு. அடுத்து டாடா லைஃப் இன்சூரன்ஸ் சுப் சக்தி பிளான், இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யாருக்காகன்னா லோ ப்ரீமியம்ஸ் ஃபார் உமன் அபவுட் 50% ஆனுவலி. இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஆனால் ப்ரீமியமில் ஒரு 15% வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரீமியம் கம்பேர் டு ஜென்ரல் ஆடியன்ஸ். அடுத்து என்பிசிஐ மே மந்த் 2025 என்பிசிஐஸ் வந்து யூபிஐ கைட்லைன்ஸ் மூலிமா ஒருத்தவங்க எத்தனை டைம் வந்து தன்னுடைய பேங்க் பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம், லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணிக்கலாம் 25 முறை. ஆப்ஷன் டி. இருங்க 50 டைம்னு நினைக்கிறேன்.
25 தானா? எனக்கு என்னமோ 50 மாதிரி தோணுது. நான் கூட அந்த அன்னைக்கு ஞாபகம் வச்சேன். ஆனால் பேங்க் அக்கௌண்ட்ஸா பேலன்ஸ் வந்து 50ன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 50 டைம்ஸ் செக் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் எத்தனை லிங்க் ஆயிருக்குன்றதை 25 டைம்ஸ் செக் பண்ணிக்கலாமா? மேபி, பட் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து, விச் பப்ளிக் செக்டார் பேங்க் கலெக்டட் ஹையஸ்ட் பெனால்ட்டி? அதிகமான பெனால்ட்டி கஸ்டமர்ஸ்லேருந்து வாங்கினது யாருன்னா இந்தியன் பேங்க். வெரி குட். எவ்வளோனா 1828 கோடி பெனால்ட்டியில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, கேரளா ஸ்டேட் ஃபைனான்ஷியல் என்டர்பிரைசஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மிசலேனியஸ் என்பிஎஃப்சிஸ் இன் இந்தியா டு கிராஸ் வித் வாட் பிஸ்னஸ் டர்ன் ஓவர். அப்பா பெரிய மைல் ஸ்டோன். எவ்வளோனா 1,00,000 கோடி வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. யார்? இந்த கேரளா ஸ்டேட் ஃபைனான்ஷியல் என்டர்பிரைசஸ். ஆஸ் பர் லேட்டஸ்ட் டேட்டா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்ஆப்ரேட்டிவ். எத்தனை பர்சன்டேஜ்? நம்ம இதில் வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தோம். இவ்வளோ பேர் இந்த ஜன்தன் யோஜனா மூலயமா இத்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்ற வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தோம். அதில் எத்தனை இப்போ இன்ஆப்ரேட்டிவாக இருக்குது அப்படின்னா 23%. கிட்டத்தட்ட கால்வாசி அக்கௌண்ட் இன்ஆப்ரேட்டிவாக தான் இருக்குது. சும்மா ஆரம்பித்தாங்க, அது ஆரம்பித்ததோடு அப்படியே கிடக்குது. அந்த மாதிரி இன்ஆப்ரேட்டிவ். What is the key feature of Bank of Baroda's newly launched e-rupee P2P digital gifting on BOBPay app? என்னன்னா, issuance of purpose specific prepaid digital vouchers ranging from 1 to 10,000. ₹1 10,000 வரைக்கும். ஓகே, அடுத்து பேங்க் ஆஃப் பரோடாவும் டாடா பவர் ரெனியூபிள் எனர்ஜி 2 பேர் சேர்ந்து ஒரு டைப் பண்ணுறாங்க. அதில் சோலார் எனர்ஜி லோன்ஸ் எவ்வளோக்கு வரைக்கும் நம்ம வந்து ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னா 10 மெகாவாட்ஸ் வரைக்கும் நம்ம லோன்ஸ், அதாவது 10 மெகாவாட்டுக்கான காஸ்ட்டுக்கான லோன்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்காங்க. அடுத்து, the co-lending agreement signed by the Bank of Baroda and IIFL primarily targets credit for which segment of peoples அப்படின்னா small borrowers using gold as collateral. அதுவும் குறிப்பாக எதுக்கு? அக்ரிகல்ச்சருக்கும் அலைடு ஆக்டிவிட்டி, அது சார்ந்த ஆக்டிவிட்டீஸ்க்காகும். அடுத்து, வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் MOU சைன் பிட்வீன் டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன்ஸ் ஆஃப் இந்தியா TCILக்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு MOU இருக்கு. என்ன ரீசன்? ஸ்ட்ரென்தனிங் IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெலிவரிங் அட்வான்ஸ் டிஜிட்டல் பேங்கிங் சொல்யூஷன்ஸ்க்காக. அப்போனா என்ன, இப்போ EIBயோட ஆன்லைன் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தர போகிறாங்க, அவ்வளோதான். அடுத்து, ஸ்டார்ட் அப் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ICC பேங்க் ஹோஸ்ட் பண்ணுது. அதோடைய பிரைமரி கோல் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸ்டார்ட் அப்பை என்ஹான்ஸ் பண்ணால் அதிலே வந்து போச்சு. ஆஃபரிங் மென்டார்ஷிப், ஆக்சலரேட்டர் ஆக்சஸ், ஸ்ட்ரக்சர்ட் என்கேஜ்மெண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஒன்றும் இல்லை, இன்குபேஷன் மாதிரி தான். என்ன பணம், இடம் அது மட்டும் இருக்காது, மீதி எல்லாமே இருக்குது. அடுத்து, லோன் டு வேல்யூ ரேஷியோ கல்ல பார்த்தோம்ல, அதே தான். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃபர்ட் பை சவுத் இந்தியன் பேங்க்ஸ் டிஜிட்டல் லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோனா 50%. முன்னாடி 70 இருந்துச்சு, இப்போ அதை குறைச்சி 50 ஆக்கிட்டாங்க. முன்னமே சொன்ன மாதிரி தான் கரூர் வைசியா பேங்க் திருச்சியில் ஒரு 60 நாள் சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற ஆன்லைன் ஃப்ராட் அகேன்ஸ்டாக தான். எஜுகேட் பப்ளிக் ஆன் சேஃப் டிஜிட்டல் ப்ராக்டிசஸ் அண்ட் சைபர் ஃப்ராட் ப்ரிவென்ஷனுக்காக. அடுத்து, வாட் இஸ் தி மேக்ஸிமம் இன்ஸ்டன்ட் ரிடம்ஷன் லிமிட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்டர் ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் சேவிங்ஸ் ப்ரோ அக்கௌண்ட்? இது மூலிமா இருக்கக்கூடிய எவ்வளோ ரிடம்ஷன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000. இப்போல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வரான். அடுத்து, சர்வோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இதில் FD பேக்டு செக்யூரிட்டி கிரெடிட் கார்ட்ஸ். ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணுன்னா என்ன ரீசன் கொடுப்பானா, நல்ல நீங்கள் பேலன்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க, நல்லா ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸே ஒரு 30,000 இருக்குன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுப்பான். இல்லை அந்த மாதிரிலாம் என்கிட்ட இல்லை, பெருசாக ட்ரான்சாக்ஷன்லாம் இல்லைனா ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு பணம் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 30,000 போட்டுட்டு அந்த 30,000க்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். ஸோ தட் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் பணம் கட்டினாலும் அந்த FD இருக்குல்ல சேஃப்டிக்கு, ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் இது பண்ண தான் FD பேக்டு கிரெடிட் கார்டு அப்படின்றது. ஸோ அது வந்து ரூபே கார்டாக கொடுக்க போகிறாங்க. யார்? சர்வோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஓகே, டாடா லைஃப் இன்சூரன்ஸ் சுப் மஹா லைஃப் சேவிங்ஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுக்கும் எக்ஸப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிங்க் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் டு த கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி அப்படின்றத தவிர்த்து மீது எல்லாத்துக்குமே கிடைக்கும். அடுத்து, வாட் பெனிஃபிட் டஸ் ஸ்ப்ரீ ப்ரோக்ராம் SPRE 2025 லான்ச் பை ESIC? நம்ம இல்லை முன்னாடியே படித்தோம். ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து பெனால்ட்டி இல்லாமல் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி வித்தவுட் பாஸ் டியூஸ், அதுதான் திரும்ப வருது. அடுத்து, இன்சூரன்ஸ் ஷூரிட்டி பாண்ட்ஸ் ISB எவ்வளோக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க NHA கான்ட்ராக்ட் செக்டார் மூலியமானா 10,000 கோடி. அடுத்து,
வாட் வில் இருடாய், அதாவது ஐஆர்டிஏ பீமா சுகம் டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் கவர் வென் ஃபுல்லி ஆப்ரேஷனல் பை 2025 வரும்போது என்ன அவங்க வந்து பேசிக்காக என்ன பர்பஸ் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா லைஃபு ஹெல்த்து ஜென்ரல் போண்டால் ட்ராவல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அடுத்து ஹவு மெனி நியூ எம்ப்ளாயிஸ் வேர் ஆடட் இன் இஎஸ்ஐசி பேரோல் டேட்டானா புதிய எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் ஜூலை படி ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 20,30,30 அதாவது 20.36 lakh பீப்புள்ஸ் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இஎஸ்ஐசியில். சரி, சிட்பி ரிப்போர்ட் படி நெட் ப்ராஃபிட் ஆஃப் சிட்பி ஃபார் தி இயர் 2024 and 2025 வந்து பார்த்தீங்கன்னா 4,811 கோடி. அதுதான் நெட் ப்ராஃபிட் ஆஃப் சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்து வாட் இஸ் தி கீ ஃபீச்சர் ஆஃப் ஏஎம்எஃப்ஐஸ் ப்ரப்போஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வாலண்டி ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா எம்ப்ளாயர் லிங்க்டு வாலண்டி ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்ட் வித் டேக்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் போர்ட்டபிலிட்டி. அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களோட பிஎஃப்லேயே இருந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வாலண்டி ரிட்டையர்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் விச் இஸ் போத் ஆர் கனெக்டட், அதுதான் விஷயம். சரி, அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் எத்தனாவது மைல்ஸ்டோன் செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த எக்கோசிஸ்டம் அப்படின்னா 4th anniversary. அக்கௌண்ட் அக்ரிகேட்டர், பேமெண்ட் அக்ரிகேட்டர் இதெல்லாம் நிறையா பார்த்துட்ருக்கோம், அதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் ஃபியூச்சரில். அடுத்து வாட் மேஜர் சேஞ்ச் டஸ் பிஎஃப்ஆர்டிஏ மல்டிபிள் ஸ்கீம் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்டல் என்பிஎஸ்க்கு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொண்டு வராங்கன்னா எபிலிட்டி டு ஹோல்ட் அபவுட் மல்டிபிள் ஸ்கீம்ஸ் அண்டர் 1 PRAN. ஓகே, 99th question. What are the revised per transaction and 24-hour cumulative UPI transaction limits for insurance payments effective from September 15? அப்படின்னா யூபியில் நீங்கள் பல டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஆனால் இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 24 மணி நேரம் லிமிட்டும் பர் டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா பர் டிரான்சாக்ஷன், 10 லட்ச ரூபா டெய்லி டிரான்சாக்ஷன் ஃபார் இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ்னு கொடுத்தாங்க. வெரி கிரேட். அடுத்து விச் கண்ட்ரி பிகேம் 8th country to integrate UPI to the launch of QR-based UPI payments for Indian travelers. இந்தியன் ட்ராவலர்ஸ்க்காக யூபிஐ ஃபெசிலிட்டியை கொண்டு வந்த கண்ட்ரி 8வது கண்ட்ரி யாருன்னா கத்தார். அப்போ டோட்டலாக எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். ஸோ கைஸ் எப்படி இருந்துச்சு, அண்டர்ஸ்டுட்டா? கே ராஜ் நன்றி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லைவ்ல சந்திக்கிறோம், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்ம வந்து இன்னொரு லைவ் ஒன்று இருக்குது. அந்த லைவ் என்னென்னா எக்கானமி பேஸ்ட் நியூஸ் லைவ் இருக்குது. நான் அது எப்போன்றது உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய் சி யூ. மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் ஸ்பெஷல் ஆஃபரில் போயிட்டுருக்கு, 499 தான், யூஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் அதுக்கான லிங்க் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு, IBPS PO-க்காக, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே, பபாய் சி யூ. அடுத்த லைவில் சந்திப்போம். ஓகே, எங்கேயும் போயிடாதீங்க, இன்றைக்கே இருக்குது அடுத்த லைவ்.